ஒரு மனிதனோட வாழ்க்கை அவனோட உண்மையான தன்னம்பிக்கையில தான் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விளக்குற ஒரு உண்மை கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னோட தோழி அவங்களோட வேலை விஷயமா செகுந்தராபாத் போறாங்க. அது ஒரு ரயில் பயணம். எதிர்ச்சியா கவனிக்கும் போது தன்னோட எதிரில் அமர்ந்திருந்த ஒரு மனிதர் தன்னோட மாமா போலவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டான். திரும்ப திரும்ப யதார்த்தமா அவரை பார்க்கறதும் அவர் என்னோட தோழியை பார்க்கறதும் அப்படின்ட்டு சில நேரங்கள் அந்த ரயில் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இரவு நேரம் வந்த உடனே எல்லாரும் சாப்பிட்டு கை கழுவிட்டு அவங்களோட இடத்துல அமர்ந்துடுறாங்க. அப்போதான் அந்த எதிரில் இருக்க அந்த மனிதர் தானும் சாப்பிட்டுட்டு கை கழுவ போறதா சொல்றாங்க. தன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அவரோட மகன், இருங்கப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரோ, இல்லப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பியா பிடிச்சிட்டு அந்த கைகளை கழுவுறதுக்காக அவர் போறாரு. என்னோட தோழிக்கும் மிக ஆச்சரியம், என்னடா இவர் இப்படி நடந்து போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அவரோட மகன் கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவருக்கு கண் பார்வை கிடையாது அப்படிங்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவருக்கு கண் பார்வை இல்லை அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அதற்கு பதிலாக ரொம்பவே இயல்பான மனிதனாகவே தன்னை காமிச்சிக்கிட்டு வந்தார். அவராகவே தன்னோட இருக்கையில் அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட தோழி ரொம்பவே ஆர்வமாக அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் தேவையான அருமையான வாழ்க்கை பாடம். பிறவியிலேயே என்னோட கண் பார்வையை நான் இழந்துட்டேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு படித்து பிஎஸ்என்எல்ல ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கராக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோட மகனுக்கு அவுரங்காபாத்தில் ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. அங்கே போய் ஒரு கையெழுத்து போடணும் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டுருந்தான். அந்த பயணத்துக்காக தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கண் பார்வை இல்லைனாலும் தன்னோட தன்னம்பிக்கையினாலையும் தன்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தினாலையும் அவரால் இவ்வளோ நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னா எல்லாராலையும் ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். தன்னம்பிக்கை மட்டும்தான் ரொம்பவே அவசியமான ஒன்று. நிறைய மனிதர்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட போதுமான எல்லாமே இருக்கும், ஆனால் தன்னம்பிக்கை இல்லாததுனால தனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவங்களாலையும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியாது. அவங்க எதிரில் இருக்கிறவங்க கிட்டேயும் அவங்களால நிம்மதியும் நல்ல வாழ்க்கையும் அவங்களால கொடுக்கவே முடியாது. பிறவியிலிருந்து கண் பார்வையே இல்லாமல் ஒரு மனிதனால் இந்த அளவுக்கு சாதிக்க முடியும் அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாகவே சாதிக்க முடியும். தன்னம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. அது உங்களை நீங்கள் எதிர்பார்க்காத உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். நன்றி.